என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய நாள். அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக பத்திரிகையாளர்கள் தினம். நமது கல்லூரியின் ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட் சார்பாக நடைபெறும் இந்த விழாவிற்கு தலைமை தாங்க குடியரசு பத்திரிகை ஆசிரியர் திரு ராம் அவர்களும் உதவி ஆசிரியர் திரு ராமலிங்கம் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை நமது கல்லூரியின் முதல்வர் சார்பாகவும் ஸ்டூடெண்ட் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். முதலில் நமது கல்லூரியின் ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட் செயலாளர் திரு கண்ணன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார். வணக்கம். வணக்கம். இந்த விழாவுக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் குடியரசு பத்திரிகையின் எடிட்டர் திரு ராம் அவர்களை பற்றி சில வார்த்தைகளை குறிப்பிட விரும்புகிறேன். அவர் நேர்மையானவர், தைரியசாலி. உதாரணத்திற்கு திகழ்க ஆசிரியர் தருண் தேஜ்பால் போன்றவர். ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று யாரை பற்றியும் கவலைப்படாமல் நடுநிலைமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர். அரசாங்கத்திற்கு ஜால்ரா அடித்து விளம்பரம் வாங்க வேண்டும் என்று நினைக்காதவர். இன்றைக்கு பொதுவாக பத்திரிகைகள் பரபரப்பாக செய்திகளை வெளியிடுவதில் காட்டுகின்ற ஆர்வத்தை உண்மையறிந்து எழுதுவதில் காட்டுவதில்லை. அமெரிக்காவில் வாஷிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிகையில் கார்ல் பர்ன்ஸ்டீன், பாப் வுட்வர்ட் என்ற பத்திரிகையாளர்கள் நிக்சன் ஜனாதிபதியா இருந்தப்போ வாட்டர்கேட் ஹோட்டல்ல நடந்த ஊழலை கண்டுபிடிச்சு பத்திரிகையில் எழுதி அம்பலப்படுத்தினாங்க. அதுக்காக அவங்க பயங்கரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருந்துச்சு. அப்பெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது அந்த பத்திரிகையோட எடிட்டர் தான். 2 வருட போராட்டத்திற்கு பிறகு வேற வழியே இல்லாம நிக்சன் தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி இருந்துச்சு. அப்படியெல்லாம் இந்தியாவில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. பத்திரிகைகள் மக்களோட பிரச்சனையை தீர்க்கறதுல நம்பர் 1 இருக்கணும். அரசாங்கம் பண்ற தவறுகளை அம்பலப்படுத்துறதுல நம்பர் 1 இருக்கணும். அம்பலப்படுத்துறான், அதுக்கப்புறம் அரசாங்கம் ஒரு விளம்பரம் தரண்டானே. சமுதாயத்துல மதத்தின் பெயரால, மொழியின் பெயரால, இனத்தின் பெயரால, ஜாதியின் பெயரால நடக்கிற அநியாயங்களை அம்பலப்படுத்துறதுல நம்பர் 1 இருக்கணும். ஆனா இவங்க நம்பர் 1 இருக்க விரும்புறது சர்க்குலேஷன்ல மட்டும்தான். மொத்தத்துல பத்திரிகை துறையை வியாபாரம் ஆக்கிட்டாங்க. சினிமாக்காரங்களுக்கு ரசிகர்கள் கட் அவுட் வச்சாங்க, ஏத்துக்கிட்டோம். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் கட் அவுட் வச்சாங்க, சகிச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு என்னடான்னா பத்திரிகைக்கே கட் அவுட் வைக்கிறாங்க. அடுத்தது என்கவுண்டர். ஒரு என்கவுண்டர் மூலமா ரவுடியை போலீஸ் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு எல்லா பத்திரிகையிலையும் எழுதுறாங்க. அந்த ரவுடி என்ன வானத்துல இருந்தா குதிச்சான்? அவனை வளர்த்து விட்டது யாரு? இந்த போலீஸ்காரங்களும் அரசியல்வாதிகளும் தான். ஆனா இவங்க 2 பேரை பத்தியும் பத்திரிகையில எழுதுறதே கிடையாது. அப்புறம் இந்த சமுதாயத்துல தாழ்த்தப்பட்டவங்க, மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஒரு பத்திரிகையாளர் நினைச்சான்னா ஒரு நிரபராதியை கூட குற்றவாளியா மாத்தி அவன் வாழ்க்கையை அழிச்சிட முடியும். இதுல அதிகமா பலியாகிறது மைனாரிட்டி சமுதாய மக்களும் தலித் சமுதாய மக்களும் தான். இந்த நிலைமை மாறணும். பத்திரிகைங்கிறது சமுதாயத்துக்கு பலமா இருக்கணுமே தவிர பலவீனமா இருக்கக்கூடாது. வருங்கால பத்திரிகையாளராகிய நாம் இதை செயல்படுத்தி காட்டுவோம். நன்றி, வணக்கம். சொல்லுறதா? ஆமா, ஃபங்க்ஷன்ல இப்படியா பேசுறது? என்னடா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே, நீ மட்டும் சொல்லேன்னு பார்த்தேன். வேற என்னப்பா, உன் பேச்சை கேட்டு பிரின்சிபலே ஷாக் ஆயிட்டாரு. பத்திரிகை துறையை சேர்ந்த எவ்வளவோ பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு இப்படி எல்லாம் பேசலாமா? நான் சொன்னதுல என்ன தப்பு? பொதுவா நடக்கிறதானே சொன்னேன். சரி சரி, அதுக்காக இப்படியா பேசுறது? இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா நீ தானே ஃபேஸ் பண்ணும். பிரச்சனை வந்துருச்சு. என்னப்பா சொல்ற? சார், பத்திரிகை துறையை சேர்ந்தவங்க மனசை புண்படுத்துறதுக்காக நான் அப்படி பேசல. என் மனசுக்கு சரின்னு பட்டது மட்டும்தான் சொன்னேன். ஆனா பத்திரிகை துறையை குறை சொல்லி பேசினது ரொம்ப பேருக்கு பிடிக்கல. அப்படி நீங்க பேசுனதுனால தான் நான் உங்களை வர சொன்னேன். இந்த சமுதாயத்துல பல தவறுகள் நடக்கிறதா நீங்க சொன்னீங்க. அதையெல்லாம் கண்டுபிடிச்சு எக்ஸ்போஸ் பண்ண உங்களால முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். அப்படின்னா இன்னில இருந்து பார்ட் டைம் ரிப்போர்ட்டரா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். உங்க பத்திரிகையில வேலை செய்யறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார். ஆனா ஒண்ணு, நடிகைகளை பத்தி கிசுகிசு எழுதுறதுக்கும் சினிமாக்காரங்களை பேட்டி எடுக்கிறதுக்கும் நான் இந்த பத்திரிகையில சேரல. என்னோட லட்சியமே இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் ஆகணும் சார். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ங்கிறது அப்படி ஒன்றும் சுலபமான காரியம் இல்லப்பா. சார், பென் இஸ் மைட்டியர் தென் தி ஸ்வாடன் சும்மா சொல்லல. உண்மைதான். பெரியார், அண்ணா, கலைஞர், ஜெயகாந்தன், சோ இவங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும். ஆனா அதுக்காக பல எதிர்ப்புகள் வரும். அதையெல்லாம் நீங்க தாங்கிக்கணும். உங்களால முடியுமா? அங்க பாத்தீங்களா, அது என்னோட அண்ணன். பாம்பேல தாதாக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ள தொடர்புகளை பத்தி நான் எழுதினேன். அதை நிறுத்த சொல்லி எனக்கு பல மிரட்டல்கள் நேர்லயும் போன்லயும் வந்தது. நான் கவலைப்படவே இல்லை, துணிஞ்சு எழுதினேன். அதனால என் அண்ணனை காரியத்தை கொண்டுட்டேன். என் லட்சியத்துக்காக என் அண்ணனோட உயிரை நான் விலையா கொடுத்தேன். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா பணிபுரியணும்னா நீங்க எந்த விலையும் கொடுக்க தயாரா இருக்கணும். நீங்க தயாரா?
நீங்க எனக்கு இந்த பொறுப்பை கொடுங்க சார். கண்டிப்பா உங்களுக்கும் இந்த பத்திரிகை துறைக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன் சார். ஐ விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். பொல்லாத கண்களடா புன்னகையும் வேஷமடா நன்றி கெட்ட மாந்தரடா நான் அறிஞ்ச பாடம். வணக்கம் சார். நான் ரஷ்யா பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன். நம்ம பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணலாமா? ரஷ்யா பத்தி எழுதினா பேப்பர் கிடைக்கும். ரகசியா பத்தி எழுதணும். சார் யார் சார் அந்த ரகசியா? பொலிட்டிக்கல் லீடர். இங்க பாருங்க, ரகசியா பத்தி தெரியல. இவங்க ஒரு பத்திரிகை போட்டு ஏன்னா பொலிட்டிக்கல் லீடருக்கெல்லாம் தள்ளிவிடா. இந்த திருச்சி வந்தா சீனா தானா டோய் அப்படி ஒரு கருத்துள்ள பாட்டுக்கு ஆனால ஞாபகம் இருக்கா? சார் நம்ம சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி ஆர்டிகல் எழுதணும் சார். நான் வேணும்னா சமூக நீதியை பத்தி ஒரு கட்டுரை எழுதவா? சமூக நீதி பத்தி எழுதுனா பட்டினியா தான் கிடக்கணும். நம்ம ஷில்பா செட்டிய ஒரு வெள்ளைக்கார நடிகன் வளைச்சு பிடிச்சி அதை பத்தி எழுது. இங்க பாரு, அவ பெரிய போட்டோ கூட வேண்டாம், பாஸ்போர்ட் சைஸ்ல சின்ன போட்டோ தந்தா நான் பத்திரிகைகளுக்கு கூட வச்சு எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துருவேன். சார் மத்த பத்திரிகை மாதிரி எல்லாம் நாம இலவசமா எல்லாம் கொடுக்க வேண்டாம் சார். ஏய், இலவசமா கொடுக்கலன்னா சர்க்குலேஷனை கூட்ட முடியாது, குப்பையை தான் கூட்டணும். என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாளைக்கு 4 பேப்பர் வாங்குறான். ஒரு வாரத்துக்கு உண்டான மளிசாம இலவசமா வருது. அந்த பத்திரிகை வைக்குமா, ஓ பத்திரிகை வைக்குமா? சார் இப்போ நம்ம இந்தியாவுல வறுமை கோட்டு கீழே 9% மக்கள் இருக்காங்க. அதை பத்தி எழுதுவோமா? ஆமா, அந்த கோட்டுக்கு கீழே உள்ளதெல்லாம் நீ மேல விடுற போறியோ இல்ல? அதாட நமக்கு வேலை. நடிகை கல்யாணம் ஆவறதுக்கு முன்னால் வாய் வயிறுமாக இருந்தாள். குழந்தை இன்னைக்கு பிறக்குமோ நாளைக்கு பிறக்குமோ, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, டாக்டர்கள் பரபரப்பு பேட்டி. சரி ஓகே சார். நம்ம இந்தியா உலக வங்கி கிட்ட இருந்து பல கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த புள்ளி விவரத்தை பத்தி எழுதுவோமா? அந்த கடனை நீ அடைக்க போறியா? நான் வாங்குற கடனையே அடைக்க முடியல, இவன் இந்தியா வாங்குற கடன் அடைக்க போறானா? ஏற ஒரு நடிகை உடம்புல எத்தனை மச்சம் இருக்கு, அந்த புள்ளி விவரத்தை எழுது. சரி சரி, நீங்க அதை விடுங்க சார். இப்போ நம்ம முதலமைச்சர் கலப்பு திருமணத்தை தலைமை தாங்கி நடத்தினாரு. அதை தலைப்பா எழுதுவோமா? இதெல்லாம் ஒரு தலைப்பாடா? பூராவுல ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிருக்கான், பொம்பளையும் கல்யாணம் பண்ணிருக்கான். அதை பத்தி எழுது. சார் நீங்க போங்க சார், நான் எடிட்டர் கிட்ட பேசிக்கிறேன். கலங்காதடா, என்ன தெரியும் இருக்கு சார்? ஏதா இருந்தாலும் நேரா வந்து பேசுங்க, சும்மா போன்ல கழுத்த இருக்காதீங்க. நேரா வாங்க. வணக்கம் சார். ஆமா. வணக்கம் வணக்கம். உங்களுக்கு என்ன? 35 வருஷமா ஈபில வேலை பார்த்தேன். வேலண்டி ரிட்டையர்மெண்ட் வாங்கி அந்த பணத்தை கொண்டாந்து இங்க போட்டேன். எதுக்கு? நீங்க சொன்னாதானே தெரியும். வயசான காலத்துல வட்டியை வாங்கி நிம்மதியா சாப்பிடுவோம்னு தான். ஓ, பேராசை. ஈபில் தான் உழைச்சீங்க. ஆமா. ஏங்க, உங்க சர்வீஸ்ல பொது ஜனங்க உங்ககிட்ட கனெக்ஷன் கேட்டு வந்தப்ப எத்தனாயிரம் எடக்கு முடக்கா கேள்வி கேட்டு எவ்வளவு ஷாக் கொடுத்துருப்பீங்க. ஆமா, பணம் எவ்வளவு போட்டீங்க? 1.5 லட்சம் ரூபா. 1.5 லட்சம் ரூபா. எதுக்கு இங்க கொண்டு வந்து போட்ட? நீங்க தானே சார் நடிகர் ரீமாசன் வந்து இந்த கம்பெனியை ஓபன் பண்றதா பிரம்மாண்டமா விளம்பரம் பண்ணீங்க. அத பார்த்துதான். அதுக்காகத்தான் போட்டீங்களா? ஆமா, ரீமாசனை பாத்தியா? எங்க பார்த்தேன்? தூரமா நின்னுல பார்த்தேன். தூரமா நின்னு பாத்தியா? அதானே, தூரமா நின்னு பார்த்ததுக்கே நீங்க 1.5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து போட்டிருக்கிறிய. அந்த ரீமாசனை பக்கத்துல கொண்டு வந்து நிக்க வச்சு ஒரு உரச வச்சிருந்தோம்னா நீ எத்தனை கோடி கொண்டு வந்து இங்க போட்டிருப்ப. ஐயோ, பொருளாதார மேதை அமிர்தியா சென் கவர்மெண்ட் பேங்க ஓபன் பண்ணாங்க. அங்க கொண்டு போய் பணத்தை போடாம நடிகை ரீமா சென் நீங்க வந்து ரிப்பன் வெட்டி திறந்த உடனே இங்க வந்து போட்டியா? ஒண்ணு பண்ணு, நேரா கல்கத்தாக்கு போ. நடிகை ரீமா சென்னுடைய பாட்டி எங்க இருப்பா? மூன் சென். அவ பணம் வச்சிருப்பா, அவகிட்ட வாங்கிக்க. போயா? போறையா? பணத்தை கேட்டா எகத்தாளமா பேசுறீங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். வந்துட்டானுங்க. ரீமா சென் திறந்து வச்ச உடனே வரவும் போறவனுக்கு எல்லாம் பதில் சொல்லி வாங்க உட்காருங்க. பணம் கொடுத்துருவியா? நீயும் மரியாதை 20 வருஷமா உழைச்சு சம்பாரிச்சு போனையா? என்ன உழைச்சீங்க? விவசாயம். விவசாயமா? ஆமா. இங்க எவ்வளவு பணம் போட்டீங்க? 2 லட்சம் ரூபாய். என்னங்க நீங்க கொஞ்சமா பொறுப்பு இருக்குதா உங்களுக்கு? 2 லட்சம் ரூபாய் கொண்டு போய் 50 கரும்பு, 50 நெல்லு, 50 மஞ்சள். ஆமா, எந்த ஊர் நீங்க? மாமண்டூரியா? என்னங்க நீங்க மாமண்டூர்? 2 லட்சத்தை அப்படியே மாங்கால போட்டுருந்தீங்கன்னா அப்படியே இப்ப பணமா கொட்டி இருக்கும்ல. அது வானம் பார்த்த பூமியா? வானம் பார்த்த பூமியா? ஒண்ணு பண்ணுங்க, வானம் பார்த்துட்டு ஊர் போய் சேருங்க, பணம் அப்படியே கொட்டு. ஏயா கிண்டலா பண்ற? நீ நல்லா இருப்பியா ஐயா? குடும்பம் நல்லா இருக்குமா? உன் கம்பெனி விளங்குமா? எங்க விளங்குறது? அதான் விளங்காம போயிடுச்சே. நாசமா போகுது. ஐயோ, இவங்க யாரு? சம்சாரம். அப்ப இது? இதுவும் அதுதான். ஏமா, வந்ததுக்கு 2 வார்த்தை நீ திட்டிட்டு போக வேண்டியதானே? சாவுகராக்கி. ஐயோ, எச்சு துப்புற அளவு கம்பெனி இம்ப்ரூவ் ஆகி போச்சே. மச்சான், டேய், நம்ம பிரியா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாடா. டேய், என்னடா சொல்ற? ஆமாடா. எப்படி இருக்கு டாக்டர்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. கிரிட்டிக்கல் கண்டிஷன். 60% ஆஃப் த பாடி பர்ன் ஆயிருக்கு. டோன்ட் வரி, we'll try our level best. டேய் மச்சான், பிரியாவை பாருடா. என்னடாச்சு? இவன் அமெரிக்கா போகிறதுக்காக அவங்க அப்பா பேங்க் சேவிங்ஸ், பிஎஃப் பணம் எல்லாத்தையும் பெனிஃபிட் ஃபண்டில் போட்டு வச்சிருந்தாரு. கம்பெனி திவாலாயிடுச்சுடா. அந்த அதிர்ச்சி தாங்காம அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு.
இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தா இன்னைக்கு திடீர்னு உடம்புல நெருப்பு வச்சுக்கிட்டாங்க. எந்த பெனிஃபிட் ஃபண்ட்?